கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்கும், யூடியூப் மூலமாய் வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் நான் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் அறிவிக்கிறேன். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையை அநேகருக்கு விளக்காக இருக்க வேண்டும். விளக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சிகளுக்கு அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் அநேகருடைய சாட்சிகள் எரிந்து பிரகாசிக்கிற பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாவீது தன் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர் கர்த்தர். நாம் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பலவிதமான சாட்சிகளோடு, பலவிதமான தேவனுக்கு விருப்பமில்லாத சுபாவங்களோடு வாழ்ந்த நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்து ஒரு சொந்த இரத்தத்தாலே நம்மை கழுவி சிலுவையின் மீட்பின் கிரயமாக நம்மை மாற்றி தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தருவர்களாக இருக்கிறார்கள். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த வெளிச்சம்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொடுக்கிறது. முதலாவதாக இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றப்பட்ட விளக்காக இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தோமானால், என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கும் ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்றார். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த விளக்கு தேவனால் ஏற்றப்பட்ட விளக்கு. தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? இதோ என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட இந்த ஸ்தானத்திலே என் தாவீதுக்கு நான் ஒரு விளக்கை ஏற்பற்றுவேன் என்று சொல்லுகிறார். என கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் ஏற்றப்பட்டதான விளக்காக இருக்கிறதா? என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இந்த நாட்களில் கர்த்தருக்கேற்ற ஒரு விளக்காக இருக்கும்படியாய் தெய்வன் நம்மை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே, தாவீதுக்கு ஒரு விளக்கு ஏற்றினதை போல எங்களுடைய வாழ்க்கை ஒரு விளக்கு ஏற்றப்படட்டும் ஐயா. இருண்டு போன உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்கவும், உம்முடைய நாமத்தை அநேகருக்கு அறிவிக்கவும், உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அநேகருக்கு வெளிப்படுத்தவும் எங்களுக்குள்ளே இந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த விளக்கை ஏற்றுகிறவர் நீர். சிங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தாவே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று கேட்டான். விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளையை சொல்லுவோம், இந்த விளக்கு தேவனால் ஏற்றப்பட்ட விளக்கு. இந்த விளக்கிலே கர்த்தர் சொல்கிறார், நான் என் தாசனாகிய தாவீதுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு பாவத்தில் வாழ்ந்த நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்து நம்முடைய விளக்கை கர்த்தர் ஏற்றியிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குத்து விளக்கானது பொன்னால் செய்யப்பட்டது, பொன்னால் அடிக்கப்பட்டதாக இருந்தது. பொன் என்பது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற தெய்வ பிள்ளையே, உனக்குள்ளே ஒரு விளக்கை கர்த்தர் வைத்து காணால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் ஏற்றுகிற விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த அனுபவத்தை நாம் பெற்றிருப்போமானால் அந்த விளக்கை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த விளக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடையாளமாக இருக்கிறதை நாம் சகரியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த காலைவெளி நீ ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனால் உருவாக்கப்பட்ட விளக்காக நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுவோம், கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை ஒரு விளக்காக இருக்கட்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த விளக்கு அணையாதபடிக்கு தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் இந்த விளக்கில் வெளிச்சத்தில் நடப்போம். தேவ பிள்ளையே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. நீர் எங்கள் வெளிச்சத்தை ஏற்றுவீராக, அப்பொழுது இருள் மறைந்து போகும் என்று சொல்லி நாம் சொல்வோம். உன்னுடைய குடும்பத்துக்கு நீதான் விளக்கு, உன் வாழ்க்கைக்கு நீதான் விளக்கு, உன் சபைக்கு நீதான் விளக்காக இருக்கிறாய். ஆகவே அப்படிப்பட்ட மகிமையான ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே நம்முடைய பரிசுத்த விளக்கு எரியட்டும்.
அநேக விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தாவே நீர் என் விளக்கை ஏற்றி இருக்கிறீர், எங்கள் இருளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தியோம். தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில உன்னை விளக்காக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய கிருபையில காத்திருப்போம். தேவன் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் விளக்காக மாற்றி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த விளக்கு எரியும் பொழுது அநேகர் இந்த வெளிச்சத்திலே நடக்கும்படியாக இருண்டு போன உலகத்திலே கர்த்தாவே சபை ஒரு விளக்காக வைத்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கை ஒரு விளக்காக வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் கர்த்தாவின் வெளிச்சத்துல இந்த விளக்கின் அடியிலே வந்து கர்த்தாவினுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபைச்சுமை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் புதிய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.